இதோ இந்த ரைட்லேருந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த இடம் பார்த்துங்க, இது வந்து மெட்ராஸ் சாப்பர் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் ஏரியா. 241 வருஷம் பழமையானது. இவங்களோட பணி என்னங்கிறத பிறகு நான் சொல்கிறேன். இந்த லெஃப்ட் வழியாக தான் நம்ம போகணும். கார்த்திக், நான் வந்து ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன். ஒரு நாள் இல்லை, எங்கள் மந்த்லி கிளாஸ் ஆகுது, பப்ளிக் பட்ச் ஆகுது. மந்த்லி வந்து 6600 4 வீக்ஸ்க்குது. 4 வீக்ஸ்னா ஒரு வாரத்துக்கு 4 கிளாஸ். சரி, 4 கிளாஸ். ஒரு நாளைக்கு 1 ஹவரா? ஒரு நாள் 1 ஹவர்ல பப்ளிக் பட்ச் வந்து 45 மினிட்ஸ், கோச்சிங்னா 1 ஹவர். நான் 3 வருஷமா இருக்கிறேங்க. சரி, இது ட்ரைனிங்ல ட்ரைனிங்ல பண்றாங்க, கோச்சிங்ல பண்றாங்க எல்லாமே. அல்சூர் ஏரியில வந்து நிறைய ஷூட்டிங் நடக்குது. ஆமா ஆமா, அது இப்ப நடக்கிறதுலன்னா இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க. அது இப்போதைக்கு ஏதோ பண்ணதுல. ஆனா காலைல ஓபன் பண்ணி ஜாக்கிங் எல்லாம் போறாங்க. காலைல 5 மணில இருந்து 10 மணி இருக்குது. ஆமா, ஈவினிங் ஒரு 3 மணில இருந்து ஒரு 6 மணி மட்டும் போயில வராங்க, ஜாக்கிங் பண்ணலாம் பண்ணிட்டு வராங்க. நம்ம இங்க அல்சூர் மீகார்டன் இருக்கோம் நம்ம. ஆமா, அது ஆள சொல்ல முடியாது. ரொம்ப அடித்தா 10 தாசி அடியாது, ரொம்ப இல்ல. அதுல அது சொல்ல முடியாது, ஆள் சொல்ல முடியாது. ஆனா அப்ப வந்து எல்லாம் தூர்வாரி எல்லாம் இது பண்ணிட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணி திரும்பி இப்போ டென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப போட்டிங் எல்லாம் போலாமா? போட்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க. போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க. போட்டிங்கே கிடையாது. போட்டிங் கிடையாது, வெறும் மிலிட்டரி போட்டுக்குது, அவங்க பாத்துக்கிறாங்க எல்லாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் போட்டிங் எல்லாம் இருந்துச்சு. அப்ப எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க. போட்டிங் எதுவுமே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டுறாங்க. நான் அல்சூர் ஏரியா பத்தி கேட்டதுக்கு அவர் இதெல்லாம் சொன்னாரு. ஸ்விம்மிங் பூலை பற்றி சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஷா மிலண்டுங்கிறவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு நீச்சல் வீராங்கனை, அர்ஜுனா விருது பெற்றவங்க. 2000 சிட்னி ஒலிம்பிக்கில் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்ட ஒரே பெண்மணி. நிஷா அகாடமி வச்சு நடத்துகிறாங்க. பல பேருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து 5000 அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. 1990 இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டப்பட்டது. தற்போது மேம்பட்ட நிலையில இருக்கு. நீங்க பார்க்குற இந்த அல்சூர் ஏரி பெங்களூர் கிழக்கு பகுதியில் இருக்கு. 123 ஏக்கர் பரப்புல பல தீவுகள் இருந்தது, இப்ப இல்லை. கேம்பகவுண்ட காலத்தில் இயற்கையாகவே இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சர் லெனின் பேந்தாம் பவுரிங் என்பவரால் இது நவீனமயமாக்கப்பட்டு இப்போ வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. இதனுடைய சராசரி ஆழம் 19 அடி, அதிகபட்ச ஆழம் 56 அடி. ஒரு முறை இந்த கரையை அப்படியே கரெக்டாக சுற்றி வந்தீங்கன்னா சுமாராக 3 கிலோமீட்டர். கடல் மட்டத்திலேருந்து சுமார் 3054 அடிக்கு மேலே இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் அதிகமாக மழை பெஞ்சா அந்த தண்ணிலாம் இங்கே தான் திருப்பி விடப்பட்டது. இந்த ஏரியை ஒட்டி இந்த பார்க் இருக்குது. காலையில் வந்து ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும், காலையில் வந்து ஒரு 4லேருந்து 6:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். 1980லேருந்து 90 வரைக்கும் தமிழ் படம், கன்னட படம், மலையாள படம், தென்மொழி படங்கள், ஹிந்தி படம் வரைக்கும் இங்கே ஷூட்டிங் நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு வருமானம் கொடுத்துட்டு இருந்தா இந்த அல்சூர் ஏரியை எதுக்காக இப்படி தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நான் இங்கே இந்த பார்க்கு வந்திருக்கேன், எப்போதுமே திறந்துருக்கோம். இப்போ வந்து டைம் பீயிங் பார்ட் டைமாக மூடி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னாக்கா சமூக விரோதிகள் வந்து தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறது. இதனால் டைம் பார்த்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்ல திட்டம்தான். நடைபாதை வியாபாரிகளுக்கு இப்போ புகலிடமாக இருக்குது. அவங்க இங்கே இருந்துக்கிட்டு வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எதிர்ப்புறம் பாருங்கள், நல்ல அப்பார்ட்மெண்ட்டுங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் விலை கொஞ்சம் காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டுங்க தான். இது அமைதியான இடம், பிரமாதமாக இடம். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாக்கா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களோட பார்க்கு இதெல்லாம் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்ம பார்க்கலாம். ஏற்ற மாரி அரசு அலுவலகங்கள் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரிட்டிஷ்கார காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் சென்டர். இவங்களுடைய வேலை என்னன்னா நீர்ப்பகுதியை ஆழப்படுத்துதல். அங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. ஒரு முறை மெட்ராஸ் சாப்பர் என்றால் எப்பொழுதும் மெட்ராஸ் சாப்பர் தான். திடீர்னு ஆறு ஏரி இந்த நிலையில பாலம் அமைச்சு
டிரான்ஸ்போர்ட்டிங் இதுக்காக வசதிகள் செய்கிறது இதனுடைய ட்ரைனிங் சென்டருடைய மெயின் வேலை. நீங்கள் பார்க்குற இந்த இடம் நடைப்பயிற்சிக்காக சரிசமம் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். இதை சுற்றி பாருங்கள், வந்து கையேந்தி பவன்லாம் இருக்குது. இதை வச்சு ஏழை ஏரியா மக்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அல்சூர் ஒட்டியே நான் வந்து என்னுடைய 2 வீலரில் வந்துக்கிட்டே இருக்கேன். பெங்களூர் மக்கள் சார்பாக நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அந்த கோரிக்கை என்னன்னா, இது வந்து தீயணைப்பு மற்றும் காவல்துறை தலைமை அலுவலகம். என்ன கோரிக்கைன்னா, போட்டிங் விடலாமே, அதனால் அரசுக்கு நல்லா வந்து வருமானம் கிடைக்கும், பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் தயவு செய்து கர்நாடக கவர்மெண்ட்டு இதை கனிவோட பரிசீலனை பண்ணணும். போட்டிங் விட முடியலன்னாக்கா தனியார் கொடுக்கலாம். அவங்க வந்து இதை எடுத்து அவங்க திறம்பட செய்வாங்க. இதனால் வந்து அரசுக்கும் கூடுதலான வருமானம் கிடைக்கும். இதை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அழகாக பார்க்கெல்லாம் இருக்குது. எல்லாம் ஈவினிங் டைம் தான். அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஜேன்னு கூட்டம் இருக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும், பல பேர் இங்கே வருவாங்க, பொழுதுபோக்குவாங்க. என்னன்னா, சென்னை மெரினா பீச் மாதிரி இந்த இடம். திருவள்ளுவர் சிலை இது இருக்குது, கலைஞரால் திறக்கப்பட்ட சிலை இது. இதை கடந்து ரைட் சைட்லேருந்து வரேன். இப்போ லெஃப்ட் பக்கமாக நான் போகிறேன். அடுத்து நம்ம சந்திக்க போகிற இடம் ஒரு அருமையான இடம். ஸ்ரீ குரு சிங் சபா 1943 கட்ட ஆரம்பித்தாங்க. 1945 ஏஜி ரசல் அது பிரிட்டிஷ்காரரால் திறக்கப்பட்டது. 1975 குருத்வாரோட முதல் தளம் கட்டப்பட்டுச்சு. அதன் பிறகு மேம்படுத்தப்பட்டு இப்போ வந்து பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. முதல்ல இதனுடைய ரோடு வந்து கென்சிங்டன் ரோடு, இப்போ குருத்வாரா ரோடாக இருக்குது. சண்டே சமயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ஜாதி மத அத்தனை பேரும் இங்கே வந்து சாப்பிடலாம். குரு கா லங்கர் அப்படின்னு அழைக்கப்படும். வெளிநாட்டு வாழக்கூடிய சிங்குங்க, சர்தார்ஜிங்க, குறிப்பாக UK, கனடா, USA இவங்கெல்லாம் இந்த கோயில்களுக்கு அதிக அளவு டொனேஷன் கொடுக்குறாங்க. இங்கே நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன், தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு எனக்கு ஓகே சொன்னாங்க. குருத்வாரோடைய என்ட்ரி இது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்கூலும் வச்சு நடத்துகிறாங்க. இவர் பிரியாணி இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஹோட்டலை தாண்டி இப்படியே வந்தீங்கன்னாக்கா அந்த தெரு வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கலாம். இது வந்து ரியல் எஸ்டேட்டு, பை செல் ரெண்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இந்த தெரு வழியாக தான் வந்தேன். இந்த இடம் இங்கே இருக்குது. இந்த ரைட் வழியாக தான் வந்தேன். இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம போனாக்கா அல்சூர் மார்க்கெட்டுக்கிட்ட நம்ம போய் சேர்ந்துடலாம். இங்கே BSNL ஆஃபீஸ் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது. மக்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. 2-3 கடை இருக்குது. அப்படியே இந்த உயரமான கட்டடம் தாஜ் ஹோட்டல். இதை கடந்து லெஃப்ட் வழியாக போனால் நம்ம மார்க்கெட்டு போயிடலாம். இது வந்து மார்க்கெட் ஏரியா என்ட்ரன்ஸு. இது வழியாக போனீங்கன்னா லெஃப்டில் ஒரு சர்ச் இருக்கும். அதை கடந்து நம்ம போனாக்கா மார்க்கெட்டு தான். இது அல்சூர் மார்க்கெட் ஏரியா. இந்த ரைட்லேருந்து தான் வந்தேன். லெஃப்டில் ஒரு கோயில் இருக்குது. இங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது. இது வழியாக போனால் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில். இந்த ரோடு பக்கத்துலேயே இருக்குது. சோமசுந்தரர் கோயில் இது. இது ஒரு சிவன் கோயில். சோழர் கால கட்டடங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தமிழ் கல்வெட்டு இங்கே இருக்குது. விஜயநகர பேரரசு காலத்தில் திருப்பணிலாம் செய்யப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் தெரசாமே இங்கே வந்திருக்காங்க, வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புகழ்பெற்ற கோயில். இந்த கோயில் மூடி இருக்கு. காலையில் 6 மணிலேருந்து 12 மணி, ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ண தவறாதீங்க. இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் போனாக்கா கேர்புரம் போயிடலாம். இது அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்.